தமிழ்கூறும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம். இன்று நாம் காண இருக்கின்ற ஜோதிட தலைப்பு அனுஷ நட்சத்திரம். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். நற்பண்பு உடையவர், தாம்பூலம் தரிப்பதில் ஆர்வம் உடையவர், சாமர்த்தியசாலி. இவருடைய திறமைக்கு பிறர் போற்றக்கூடிய தன்மை உண்டு. பக்திமான், அறவழியில் வாழக்கூடியவர், குருவின் பார்வை பெற்று, குறிப்பாக மீன ராசியில் ஆட்சி பெற்று குரு 9ஆம் பார்வையாக அனுசம் நட்சத்திர சந்திரனை பார்வை செய்தாலோ அல்லது கடகத்தில் குரு உச்சம் பெற்று விருச்சிகத்தில் அனுச நட்சத்திரத்தில் இருக்கும் சந்திரனை பார்வை செய்தாலோ பரிசுத்தமானவராக ஜாதகர் விளங்குவார். போட்டி திறமைகள் மூலமாக அரசு விருது பரிசு பெறக்கூடிய யோகம் உண்டு. மங்கையர் மனம் கவரக்கூடிய நல்ல எழில் மிகுந்த தோற்றமும் இனிய சுபாவமும் உடையவர். சிகை அலங்காரத்திற்கு பிரத்யேக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். பெற்றோரை மகிழ்விக்கக்கூடியவர், அன்பாக நடத்தக்கூடியவர், மெல்ல நடக்கக்கூடியவர், இனிமையாக பேசக்கூடியவர், மோசமான சூழலிலும் சாதகமான வார்த்தைகளை பேசக்கூடியவர், வாழ்க்கை வசதிகளை பெற்றவர். சிலர் சிக்கனவாதிகளாக, சிலர் கஞ்சன்களாக இருப்பார்கள். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான விருட்சம் மகிழம். நீங்கள் செல்ல வேண்டிய திருத்தலங்கள் திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவில், சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவில், திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில், திருவாரூர் திருக்கண்ணமங்கை பக்த வத்சல பெருமாள் கோவில். அனுசம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பதவியை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். தர்ம வழியில் நடக்கக்கூடியவர்கள், இடம் பொருள் அவள் அறிந்து நடந்து கொள்ளக்கூடியவர், குணம் மிகுந்தவர், வாய்மையை மதிக்கக்கூடியவர். வாயை அல்ல, வாய்மை. அடுத்தது ஒழுக்கமுடைமை உண்டு. அதே நேரத்தில் தனக்கு எதிராக யாராவது திட்டம் தீட்டுகிறார்களா என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்ச்சி திறனும் உண்டு. மேன்மையானவர். அடுத்து அனுசம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர். கல்வி கேள்விகளில் இசையில் அதீத ஆர்வம் ஈடுபாடு உண்டு. இசை ஆர்வம் உடையவர். இசை கலைஞராக பரிமளிக்கக்கூடிய யோகமும் உண்டு. குறிப்பாக ஒருவர் மகர லக்னம் அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவராக இருந்து அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவராக இருந்து அனுசம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் இசைக்கலைஞராக விளங்கக்கூடிய யோகம் உண்டு. நல்ல பாடகராக, இசைக்கருவிகளை மீட்டக்கூடியவர்களாக விளங்குவார்கள். சுய கௌரவம் உடையவர், பாலுணர்வு உடையவர், அதாவது காமம் மிகுந்தவர். அனுசம் நட்சத்திரம் 3ஆம் பாதம். அறிவாற்றல் உண்டு, தோற்றப்பொழிவு உண்டு, மெல்ல பேசக்கூடியவர், எழுத்தாளர், சாமர்த்தியசாலி. எங்கு சென்றாலும் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடியவராக, முன்னிலைப்படுத்தக்கூடியவராக ஜாதகர் விளங்குவார். குறிப்பாக ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் தன்னை எவ்விதத்திலாவது முன்னிலைப்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்களாக திகழ்வார்கள். அடுத்து அனுசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள்
ராசியிலும் சந்திரன் விருச்சிக ராசி நீச ராசி, நவாம்சத்திலும் சந்திரன் நீச ராசி, நீச வர்க்கோத்தமம் என்று பெயர். அனுசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கொடுமையான சுபாவம் உடையவராக, கொடுஞ்சொல் பேசக்கூடியவராக இருப்பார்கள். நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல குரல் வளம் உண்டு. சில பொது இடத்தில் கூச்சப்படக்கூடிய தன்மையும் உண்டு. புதனுடன் ராகு கேது சனி சம்பந்தப்பட்டு அனுசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் சொறி சிறங்குகள் ஏற்படும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேட்டை ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மூலமாக பொருளாதார பலம் அபிவிருத்தியும் குடும்ப அபிவிருத்தியும் உண்டு. திருவோணம் ரோகிணி அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மூலமாக அன்பும் அரவணைப்பும் ஆதாயமும் நல்ல வழிகாட்டுதலும் மேன்மையும் கிட்டும். ஆனால் அவிட்டம் மிருகஸ்ரீடம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மூலமாக சில சிரமங்களை அனுபவிக்க நேரிடும். கவனம் தேவை. பூராடம் நட்சத்திரக்காரர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும், விலகி இருக்க வேண்டும். அதே போல பூரம் நட்சத்திரக்காரர்களிடமும் கவனமாக விலகி இருப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களிடம் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாமல், குறிப்பாக அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது உத்தமம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களிடம் வரவு செலவு விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை. அன்பர்களே, நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவியை தொடர்ந்து பார்த்து ரசித்து உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்திற்கான பலன்கள் காண விரும்பும் அன்பர்கள் அடியனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் 9629159717 96 29 15 97 17 என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர், தாய் தந்தை பெயர், உங்களுடைய உண்மையான பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், கிழமை, ஊர், ராசி, நட்சத்திர லக்ன விவரங்களை குறிப்பிட்டு தகுந்த கால அவகாசம் தட்சணையின் பெயரில் உங்கள் ஜாதகத்திற்கான வழிகாட்டுதல் பலன்களை பெறலாம். மீண்டும் நல்லதொரு விஷயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமார். பேராற்றல் பெருகட்டும், பெருங்கருணை மலரட்டும், நல்லவை நிறைவேறட்டும். வாழ்க வளமுடன்.